சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜூன் மாதம் 23ஆம் தேதி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். திரும்பி போக விரும்பிய யூதர்கள் அனைவரும் அவ்வாறு செய்யலாம் என்று ராஜாவாகிய கோரேஸ் வெளிப்படையாக அறிவித்தாலும் பலர் விசுவாசிக்க ஆயத்தமாக இல்லாததால் பின்வாங்கி போனார்கள். அதுபோல நாமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி உரிமை கொண்டாட தவறினால் அவர் நம்மிலும் நம் மூலமாகவும் செயல்பட முடியாது. விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நமது நம்பிக்கையை மிகவும் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். மேலும் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவற்றை உரிமை கொண்டாட வேண்டும். தாங்கள் வேதத்தை நம்புவதாக சொல்லியும் அது சொல்வதை கடைபிடிக்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதில் அதிக விருப்பம் கொண்டவர்கள். ஒருபுறம் தேவனை விசுவாசிப்பதாக சொல்லி கொண்டாலும் மறுபுறம் பணத்தேவை ஏற்படும்போது பிச்சை எடுக்க தொடங்குகிறார்கள். சிலர் குணமாக்கும் பிரசங்கங்களை நடத்துகிறார்கள். மேலும் அவர்கள் குணப்படுவதாக தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆயினும் கூட அவர்களின் பண தேவையை பற்றிய கேள்வி வரும்போது அவர்கள் அதே விசுவாசத்தை பயன்படுத்துவதில்லை. இதனால் அவர்கள் சபை கூட்டத்தில் பண தேவைக்காக மனிதர்களை பார்க்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. குணப்படுத்தக்கூடிய தேவனால் அவர்களின் அனைத்து தேவைகளுக்கும் பணம் கொடுக்க முடியாதா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறைமுகமாக பின்பற்ற தவறுகிறார்கள். மறைமுகமாக அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதன் மூலம் மட்டுமே தேவன் நம் சார்பாக செயல்படுவதை நாம் காண முடியும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கர்த்தரின் கீழ் நம்மை காத்து கொண்டு அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நாம் அவரால் ஆளப்பட முடியும், கட்டுப்பட முடியும். எல்லா காரியங்களிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதுதான் அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை நம்மால் காண முடியும். அதாவது நாம் விரும்பி கேட்பது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். இவ்வாறு நெகேமியா விசுவாசித்தான், பின்னர் கீழ்ப்படிய தொடங்கினான். மேலும் அவருடைய பங்கில் தேவனும் அவன் சார்பாக வேலை செய்ய தொடங்கினார்.